ரிப்போர்ட்டிங் சார் சுழல் சீசன் 2 அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகிருக்கிற வெப் சீரிஸ். இதோட ஒன்லைன் கதை. சீசன் 1ல் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. ஸோ இந்த கதை அவங்க ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஐஸ்வர்யா ராஜேஷை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்காண்டி ஒர்க் பண்ணுற வக்கீல் தான் லால். லால் ஊரில் ஒரு செல்வாக்கான ஆள். திடீர்னு ஒரு நாள் அவருடைய ஃபார்ம் ஹவுஸில் மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறாரு. போலீஸ் கிரைம் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அது கொலையா தற்கொலையான்னு போலீஸே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இப்படி இருந்தாலும் ஒருத்தங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு போலீஸ் நினைக்கும் போது போலீஸே திக்குமுக்காடுற அளவுக்கு பல சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்குது. உண்மையிலே லால் சூசைட் தான் பண்ணாரா, அவருக்கு என்ன நடந்துச்சு, யார் யார் அதில் இன்வால்வ்டு, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் இந்த வெப்சீரிஸோட கதை. எனக்கு இதில் பிடிச்ச ஒரு சில விஷயங்கள், முதல்ல இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி. ஸோ யார் பண்ணியிருப்பா, என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத கடைசி எபிசோட் வரைக்கும் ஆடியன்ஸ் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே நேர்த்தியாக இருந்துச்சு. ரெண்டாவது, இந்த கொலை நடந்து என்கொயரி போயிட்டு இருக்கும்ல, இந்த காலகட்டத்தில் ஊரில் ஒரு 10 நாள் திருவிழா நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த திருவிழா சம்மந்தப்பட்ட காட்சிகள், அந்த அஷ்டகாளி அவதாரம், சூரசம்ஹாரம், அதெல்லாமே பார்க்குறதுக்கு நேர்த்தியாக பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் ஓவர் டோஸாக இருந்தாலும் அந்த கதையும் அந்த கோயில் திருவிழாவையும் கனெக்ட் பண்ணி நிறைய காட்சிகள் வரும். அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த வெப்சீரிஸோட ஒரு பெரிய பலமே கேஸ்டிங் தான். ஒருத்தங்களை கூட விட முடியாது, அத்தனை பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹைலைட் பண்ணி 1-2 பேரை சொல்லணும் அப்படின்னா, லால் அவருக்கு ஒரு கனமான கதாபாத்திரம். அந்த ரோலை அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்டுருந்தாரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் சீசன் 1 அளவுக்கு அவங்களுக்கு இந்த கதையில் வெயிட்டேஜ் கிடையாது, இருந்தாலும் கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதுவும் கிளைமேக்ஸில் அவங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. கதிர் ரொம்ப அலர்ட்டாத ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வருவார். பல இடங்களில் அவர் ஆக்டிங் பயங்கர மெச்சூர்டாக இருக்கும். அதாவது அவர் ஒரு சீனில் அவருக்கு நெருக்கமான ஒருத்தங்களை சந்தேகப்பட்டுருவார். பின்னாடி அதுக்காண்டி ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். அப்போ ஒரு டைலாக் சொல்லுவார், நான் போலீஸ்காரனாக இருக்கிறதுனால எல்லாரையுமே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உடஞ்சி பேசுவார். அந்த சீனுமே நல்லாயிருக்கும், அவருடைய பெர்ஃபார்மன்ஸுமே அட்டகாசமாக இருக்கும். இவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாலும் எனக்கு 2 பேர் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லணும்னு தோணுது. ஒன்று, போலீஸாக வரக்கூடிய சரவணன் அட்டகாசமாக ஸ்கோர் பண்ணியிருப்பார். அவர் சீனில் வந்தாலே ஒரு கலகலப்பாக இருக்கும். ரொம்ப கலோக்கியலாக பொடாமயிறு அப்படிங்கிற லாங்குவேஜ்லலாம் பேசிக்கிட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அந்த கேரக்டர் தான் பல நேரங்களில் ஒரு மாதிரி ட்ரையாக போகிற வெப் சீரிஸை கலகலப்பாக மாற்றினதே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். அடுத்து ஒரே ஒரு எபிசோட் மட்டுமே வரக்கூடிய மஞ்சிமா மோகன் செம்ம பவர்ஃபுல்லான ரோல். அது அட்டகாசமாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அந்த எபிசோடில் அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நமக்கு ஒரு பதபதப்பு இருக்கும். அந்த எபிசோட் உண்மையிலே சூப்பராக எழுதியிருந்தாங்க. சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலே தரமாக இருந்துச்சு. எனக்கு இந்த வெப்சீரிஸில் ஒரு பெரிய நெகட்டிவ், இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை அப்படின்லாம் சொல்கிறதுக்கு எதுவும் தோணலை. ஒரு சில விஷயங்கள் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த எபிசோடு 3, 4, 5 அது கதை பெருசாக மூவ் ஆகாமல் கொஞ்சம் ஸ்லோ மூவிங்காக அப்படியே ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்போ கூட ரொம்ப போர்லாம் அடிக்காது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அடுத்து, கதிர் கிளைமேக்ஸில் குற்றவாளியாக கையும் களவுமாக பிடிக்கிற சீன் இருக்குல்ல, அந்த சீன் பல படங்களில் பார்த்த சீன் மாதிரியே இருந்துச்சு. அந்த சீனை இன்னும் கொஞ்சம் பெட்டராக யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த ஜெயிலுக்குள்ளே வரக்கூடிய காட்சிகள் இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக இருந்திருக்கலாம் தோணுச்சு. ஏன்னா அது ஒரு பெண்கள் ஜெயில். பட் அவங்களாம் எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாமல் ஏதோ காணும் பொங்கலுக்கு வண்டலூர் ஜூவில் வாக்கிங் போன மாதிரி அவங்க பாட்டுக்கு தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த காட்சிகளில் 1-2 இடத்துல கொஞ்சம் லாஜிக் இடிச்சுது. அந்த ஜெயிலில் வரக்கூடிய ஒரு திருநங்கை கேரக்டர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த கதையில் ஹியூமன் டிராஃபிக்கிங், குழந்தைங்களை வச்சு சில காட்சிகள் அப்படிலாம் இருந்தால் கூட ஜெயிலுக்குள்ளே போலீஸ் சில பெண்களை செக் பண்ணுவாங்க. அந்த ஒரு காட்சி தவிர மற்ற எல்லா காட்சியுமே ஓரளவு ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி தான் எழுதியிருந்தாங்க. அதுவே ஒரு பெரிய பலமாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஓவராலாக அங்கங்கே சில தொய்வு இருக்கும். 8 எபிசோட் தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணினாலும் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்கேஜிங்கான வெப்சீரிஸாக தான் நான் ஃபீல் பண்ணேன். பாய்.